போப் பிரான்சிஸ் அவர்களினுடைய நித்திய இளைப்பாறலுக்கு பிறகு புதிதாக 140 கோடி கத்தோலிக்கர்களின் தலைவராக யார் புதிய பாப்பரசராக தெரிவாக போகிறார் அப்படின்ற கேள்விதான் இப்போ எல்லார் மனசுலையும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் வத்திக்கான் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. வருகின்ற மே மாதம் 7ஆம் திகதியிலிருந்து புதிய போப்பாண்டவருக்கான தெரிவு இடம்பெற இருக்கிறது என்பதை. அந்த அடிப்படையில் பொதுவாக பார்க்கின்ற நேரத்தில் இது ஒரு பெரிய ஒரு ப்ரொசீஜராக நடைபெறுகின்ற விஷயம். ஒரு புதிய போப் எப்படி தெரிவு செய்யப்படுகிறார் அப்படின்னு பார்த்தால், ஞானஸ்தானம் பெற்ற ஒரு கிறிஸ்தவ கத்தோலிக்க ஆண் போப்பாக தெரிவாகலாம் அப்படின்றது வத்திக்கானினுடைய பதிவேடுகளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த புதிய போப்பாண்டவரை தெரிவு செய்வது கர்தினால்கள் என்கின்றதன் அடிப்படையில் ஒவ்வொரு முறையும் கர்தினால்கள் தான் போப்பாண்டவர்களாக தெரிவாகி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தெரிவு செய்யப்படுகின்ற கர்தினால்கள் இந்த புதிய போப்பாண்டவரை தெரிவு செய்வதற்காக அங்கே கூட போகிறார்கள். அந்த அடிப்படையில் 252 கர்தினால்கள் இப்பொழுது தரவின் அடிப்படையில் உலகளாவிய ரீதியில் எல்லா இடமும் இருக்கிறார்கள். அதில் 80 வயதுக்கு உட்பட்ட கர்தினால்கள் மாத்திரம்தான் இந்த புதிய போப்பாண்டவருக்கான தெரிவில் வாக்களிக்கலாம் என்பது குறிப்பிட்டு சொல்லப்படுகின்ற விஷயம். அந்த அடிப்படையில் இப்பொழுது இருக்கின்ற கர்தினால்களில் 135 கர்தினால்கள் புதிய பாப்பாண்டவரை தெரிவு செய்வதற்கான அந்த வாக்களிப்பில் பங்கு பெற்ற போகிறார்கள். இந்த 135 கர்தினால்களில் 53 பேர் யூரோப்பை சேர்ந்தவர்கள், 23 பேர் ஆசியாவை சேர்ந்தவர்கள், 20 பேர் நார்த் அமெரிக்காவை சேர்ந்தவர்கள், 18 பேர் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர்கள், 4 பேர் ஓஷானியா பிரதேசத்தை சேர்ந்தவர்கள், 17 பேர் சவுத் அமெரிக்காவை சேர்ந்தவர்கள். இவர்கள் தான் வாக்களிப்பதற்கு இப்பொழுது தகுதியாக இருக்கிறார்கள். இந்த நடைமுறை 800 வருடங்களாக வத்திக்கானில் பின்பற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடைமுறை அப்படின்றது முக்கியமான விஷயம். அந்த அடிப்படையில் முதலாவது நாள் உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய எல்லா கர்தினால்களும் வத்திக்கானுக்கு அழைக்கப்பட்டு அங்கே சென்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்காவில் ஒரு பெரிய திருப்பலி ஒன்று இடம்பெறும். அந்த திருப்பலியை தொடர்ந்து அந்த கர்தினால்கள் அனைவருமே சிஸ்டைன் தேவாலயத்திற்குள் செல்வார்கள். அந்த சிஸ்டைன் தேவாலயத்திற்குள் சென்றதன் பின்பாக அந்த கதவுகள் மூடப்படும். அந்த கதவுகள் மூடப்பட்டால் அங்கே உள்ளுக்கு இருக்கக்கூடிய கர்தினால்களுக்கும் வெளி உலகத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்காது. தொலைபேசி தொடர்புகள் எதுவும் இருக்காது. அவர்கள் தொலைபேசிகளை எடுத்துக்கொண்டு போக முடியாது. அவர்களுக்கு பத்திரிகைகள் வழங்கப்பட மாட்டாது. தொலைக்காட்சி, வானொலி, எந்த விதமான தொடர்பும் அவர்களுக்கு இருக்காது. அதுவும் குறிப்பாக இப்பொழுது இருக்கக்கூடிய நடைமுறையில் எந்த விதமான டேட்டா கனெக்ஷனும் இருக்காது. எனவே உள்ளுக்கு இருப்பவர்களும் வெளியில் இருக்கக்கூடிய வெளியுலக மக்களும் முற்றுமுழுதாக துண்டிக்கப்படுவார்கள் தொடர்புகளற்ற நிலையில். சிஸ்டைன் தேவாலயத்தில் அவர்கள் கூடுகின்றதன் பின்பாக எஸ்ட்ரா ஆம்னஸ் அப்படி என்று ஒரு கட்டளை ஒன்று பிறப்பிக்கப்படும். அதாவது அனைவரும் வெளியேறுவர் என்கின்ற பெயர் தான் அதற்குரிய அர்த்தம். அதன் பின்புதான் இந்த கர்தினால்களுக்கும் வெளி உலகத்திற்குமான தொடர்பு துண்டிக்கப்பட்டு கதவு மூடப்படும். அதன் பின்பு முதலாவது நாளில் ஒவ்வொரு கர்தினாலுக்கும் ஒரு வாக்களிப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்படும். அதன் பின்பு அங்கே எந்த விதமான போப் தேர்வும் இடம்பெறவில்லை என்கின்ற பட்சத்தில் 2வது நாளை பொறுத்தவரையில் 2வது நாள் காலையில் 2 வாக்குகள், மாலையில் 2 வாக்குகள் வழங்குவதற்கான வாய்ப்பு ஒவ்வொரு கர்தினாலுக்கும் வழங்கப்படும். இதுக்கிடையில் மூத்த கர்தினால்கள், அதாவது 80 வயதுக்கு மேற்பட்ட கர்தினால்கள் மற்றும் வாக்களிக்கின்ற கர்தினால்கள் அவர்களுக்கிடையில் அந்த போப் தெரிவுக்கான வாக்குவாதங்கள் அல்லாவிட்டால் அவர்களுக்கான சிபார்சுகள் தொடர்பான விஷயங்கள் இடம்பெறும். ஆனால் எந்த ஒரு அதாவது போப்பாண்டவராக தெரிவாக போகின்ற அந்த வேட்பாளர் கர்தினால் தன்னைத்தானே ஒரு புரோபகண்டா செய்து கொள்வதற்கான வாய்ப்பு அங்கே வழங்கப்பட மாட்டாது அப்படின்றது முக்கியமான விஷயம். ஒவ்வொரு கர்தினாலும் வாக்களிக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு வாக்குச்சீட்டு வழங்கப்படும். அந்த வாக்குச்சீட்டில் அவர்கள் தாங்கள் விரும்புகின்ற கர்தினாலை, போப்பாண்டவராக தெரிவாக போகின்ற கர்தினாலினுடைய பெயரை எழுதலாம். ஆனால் அவர்கள் எழுதுகின்ற சாதாரணமான அவர்களினுடைய வழமையான கையெழுத்தில் எழுதக்கூடாது, எழுதுவதை தவிருங்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு கோரிக்கையும் விடுக்கப்படுகிறது. 2ஆம் நாள் கர்தினால் அதாவது புதிய போப்பாண்டவர் தெரிவாகவில்லை என்றால் 3வது நாள் வாக்களிப்பு இடம்பெறாது. 3வது நாள் முற்றுமுழுதாக அங்கே பிரார்த்தனைகளும் தியானங்களும் மாத்திரம்தான் இடம்பெறும். அதன் பின்புதான் 4வது நாளிலிருந்து வாக்களிப்பு மீண்டும் ஆரம்பமாகும். அந்த அடிப்படையில் தான் இந்த கர்தினால்கள் புதிய போப்பாண்டவரை தெரிவு செய்வதற்காக அங்கே கூடுவார்கள். ஒவ்வொரு வாக்களிப்பு முடிகின்ற பொழுது 3/2 பெரும்பான்மையை யாரும் பெறவில்லை என்றால் அங்கே வாக்களிக்கப்பட்ட அந்த வாக்குச்சீட்டுகள் எரியூட்டப்படும். எரியூட்டப்படுகின்ற பொழுது ஒரு
போப்பாண்டவர் தெரிவாகவில்லை என்று சொன்னால் அந்த எரியூட்டப்படுகின்ற அந்த வாக்கு சீட்டுக்களினுடைய புகை கருப்பு புகையாக வெளியிடப்படும். அதை சிஸ்டைன் தேவாலயத்துக்கு வெளியில் இருப்பவர்கள் சிஸ்டைன் தேவாலயத்தின் புகை போக்கியை பார்த்து புதிய போப்பாண்டவர் தெரிவாகிவிட்டார் அல்லாவிட்டால் தெரிவாகவில்லை என்பதை அந்த புகையை வைத்துத்தான் தீர்மானித்துக் கொள்வார்கள். எனவே கருப்பு புகை வந்தால் புதிய போப்பாண்டவர் வாக்களிப்பில் தெரிவாகவில்லை என்று அர்த்தம். அதுக்கு பிறகு அவர்கள் தெரிவாகிவிட்டார் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் எரிக்கூட்டப்படுகின்ற அந்த புகை வெள்ளை புகையாக வரும். எனவே சிஸ்டைன் தேவாலயத்தினுடைய புகைப்போக்கியினூடாக வெள்ளை புகை வந்துவிட்டால் புதிய போப்பாண்டவர் தெரிவாகிவிட்டார் என்பதை வெளி உலகம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். புதிய போப்பாண்டவர் ஒருவர் தெரிவாகிவிட்டார் என்றால் அவரிடம் கேட்கப்படும், நீங்கள் போப்பாண்டவராக தெரிவாகி இருக்கிறீர்கள், நீங்கள் சம்மதிக்கிறீர்களா என்று கேட்கப்பட்டு அவர் சம்மதம் தெரிவித்ததன் பின்பாக புதிய போப்பாண்டவர் தனக்கான ஒரு பெயரை தெரிவு செய்து கொள்வார். அந்த பெயர் தெரிவு செய்யப்பட்டதன் பின்பாக அந்த போப்பாண்டவருக்கான உத்தியோகபூர்வ ஆடை வழங்கப்படும். இந்த ஆடையை வடிவமைப்பது ரோமில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தையல் நிறுவனம். அவர்கள் 3 சைஸில் ஆடைகளை வடிவமைப்பார்களாம். ஸ்மால், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் அந்த ஆடைகளை வடிவமைப்பார்கள். ஏனென்றால் போப்பாண்டவர் புதிய போப்பாண்டவர் யார் என்று தெரியாது, எனவே அவருடைய சைஸ் தெரியாது. எனவே பொதுவாக அவர்கள் 3 சைஸில் அந்த ஆடையை வடிவமைப்பார்கள். எனவே அந்த ஆடையை அணிந்து கொண்டுதான் போப்பாண்டவர் பொதுவெளிக்கு வருவார். அந்த அடிப்படையில் சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காவினுடைய பால்கனியில் முதல் முறையாக புதிய போப்பாண்டவர் தோன்றுவார். அந்த புதிய போப்பாண்டவர் தோன்றுவதற்கு முதலில் ஒரு வார்த்தை ஒன்று அங்கே சொல்லப்படும், ஹபேமஸ் போப்பம் அப்படின்றது, அதாவது எமக்கொரு போப் இருக்கிறார் என்கின்றது தான் அதனுடைய அர்த்தம். அது சொல்லப்பட்டதன் பின்பாக மூத்த கர்தினால் ஒருவர் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட போப்பாண்டவரை அந்த பால்கனிக்கு அழைத்து வருவார். அப்பொழுதுதான் புதிதாக யார் போப்பாக தெரிவாக இருக்கிறார் என்பதை வெளி உலகம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். புதிதாக தெரிவு செய்யப்படுகின்ற போப் வெளியில் வந்ததன் பின்பாக அவர் அனைவருக்கும் ஒரு சிறிய உரையாற்றுவார். அதன் பின்பு அவருடைய நடவடிக்கைகள் ஆரம்பமாகும். இதில் முக்கியமாக அதன் செயற்பாடுகள் முடிந்ததன் பின்பாக ஒவ்வொரு முறை வாக்களிக்கப்பட்ட அந்த வாக்கு முடிவுகளையும் போப்பாண்டவருக்கு காட்டுவார்கள். அவர் பார்த்ததன் பின்பாக அவை ஆவணப்படுத்தப்பட்டு வத்திக்கானில் அது ஆவண அறையில் பாதுகாக்கப்படும். போப் சொன்னால் மாத்திரம்தான் அதை திறந்து பார்ப்பதற்கான அதிகாரமும் இருக்கிறது என்பது முக்கியமான விஷயம். இந்த போப்பாண்டவர் தெரிவை பொறுத்தவரையில் முக்கியமாக இன்னொரு முக்கிய விஷயமும் சொல்லப்படுகிறது. அதாவது இதுவரை காலமும் 3 நாட்களுக்குள் பெரும்பாலும் புதிய போப்பை தெரிவு செய்கின்ற நடவடிக்கைகள் நடந்தேறி இருக்கிறது. ஆனால் 1268ஆம் ஆண்டு அப்போது இருந்த அந்த அரசியல் சூழ்நிலை குழப்ப நிலை காரணமாக 3 வருடங்கள் புதிய போப்பை தெரிவு செய்வதற்கு நாள் சென்றிருக்கிறது, இழுத்தடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே 1268 1271ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் போப்பை இருக்கவில்லை. அந்த போப்பை தெரிவு செய்வதற்கான பணியே நீண்ட நாட்கள் 3 வருடங்கள் இழுத்தடிக்கப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான விஷயம். எதப்படியோ வருகின்ற மே மாதம் 7ஆம் திகதி உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய கர்தினால்கள் வத்திக்கானில் கூடுகிறார்கள். அடுத்த நாட்களில் எங்களுக்கு புதிய போப்பாண்டவர் யார் என்கின்ற தகவல் வெளிவந்துவிடும் என்பது முக்கியமான விஷயம். நன்றி, வணக்கம்.